அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் சோதனை நடைபெற்று வருவதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த சோதனை என்பது நடத்தப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சத்யா பன்னீர்செல்வம். இவருடைய கணவர் பன்னீர்செல்வம் அப்போது அதிமுகவுடைய நகர செயலாளருடன் இருந்ததுடன் பண்ருட்டி நகராட்சியுடைய சேர்மனாகவும் இருந்தார். கடந்த 2011-16 ஆண்டுகள்ல இவர் சேர்மனாக இருக்கும்பொழுது பண்ருட்டி பேருந்து நிலையத்துல 2 சக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தை டெண்டர் விடும் பணி நடைபெற்றது. அந்த பணியில 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக நேற்று கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கு பதிவுல முன்னாள் எம்எல்ஏவின் கணவர் பன்னீர்செல்வம் முதல் குற்றவாளியாகவும் அப்போதைய நகராட்சியுடைய கமிஷனராக இருந்த பெருமாள் என்பவர் 2வது குற்றவாளியாகவும் சேர்த்து மொத்தம் 6 பேர் இந்த வழக்கின் கீழ் கொண்டு வரப்பட்டாங்க. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இன்று பண்ருட்டியில இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வத்துடைய வீடு மற்றும் அவர்களுடைய அந்த நெருக்கமானவர்களுடைய வீடு என 5 இடங்கள்ல இந்த சோதனையாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேற்கொண்டு வராங்க. இதே போல அப்போது அந்த பண்ருட்டி நகராட்சி கமிஷனராக இருந்த பெருமாளுடைய வீடு சென்னையில் இருக்கு. அந்த வீட்டில் இந்த சோதனையாளர் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையிலான போலீசார் இந்த சோதனையில மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த 20 லட்சம் ரூபாய் மோசடி தொடர்பான அந்த ஆவணங்கள் இதுல கைப்பற்றப்படுமா என்ற விதத்துல இந்த சோதனையானது நடைபெற்று இருக்கு. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இது தொடர்பாக போலீசார் தற்போது வழக்கு பதிவு உள்ள நிலையில இதுல அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யார் பேரும் இது வரைக்கும் சேர்க்கப்படாத நிலையில இந்த சோதனைக்கு பிறகு இதுல அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்கள் இருந்தால் அதையும் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை இன்று காலை தொடங்கிய நிலையில தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா பண்ருட்டியில 4 இடங்கள்ல போலீஸ் பாதுகாப்பு, அதாவது இந்த சோதனை நடைபெறும் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கு. அதே போல சென்னையிலேயும் ஒரு இடத்துல இந்த சோதனையானது நடைபெற்று வரும் நிலையில சோதனையின் முடிவில் தான் எந்த வகையான ஆவணங்கள் இதில் சிக்கியது என்ற விவரங்கள் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.